என் உயிருக்கு உயிரான கையிலை குழந்தையே, உன் விழிகளில் வழியும் சுடு கண்ணீரை துடைக்க கைலாயத்தின் பனிப்போர்வையை விலக்கிவிட்டு அகிலத்தையே ஆளும் உன் ஈசன் நான் இன்று உன் வாசல் தேடி வந்திருக்கிறேன். இது காற்றோடு காற்றாக கரைந்து போகும் சாதாரண வார்த்தைகள் அல்ல. உன் குலத்தை காத்து நிற்கும் உன் குலதெய்வத்தின் கண்ணீரோடும் அந்த தெய்வம் உனக்காக கொடுத்தனுப்பிய அதிமுக்கியமான இரகசியச் செய்தியோடும் வந்திருக்கிறேன். உன் வாழ்க்கையை வேரோடு மாற்றி அமைக்கப் போகும் மாபெரும் சூட்சுமம் இந்த வார்த்தைகளுக்குள் புதைந்து கிடக்கிறது என்பதை ஒரு கணமும் நீ மறந்துவிடாதே. உன் செவிகளைத் தாண்டி உன் ஆன்மாவிற்குள் இந்த ஈசனின் குரல் ஒலிக்க வேண்டும். முழுமையான கவனத்தோடு உன் அகக்கண்களை திறந்து இந்த திருவாக்கை கேள். உன் குலதெய்வம் தன்னிடம் நேரடியாகச் சொல்ல நினைத்ததை அகிலம் காக்கும் ஈசனான என் மூலமாக ஏன் உன்னிடம் சொல்ல வேண்டும் என்று நீ குழம்பலாம். அதற்கு காரணம் இருக்கிறது என் தங்கமே. எனக்கும் உனக்கும் இடையில் இருக்கும் அந்த பிரிக்க முடியாத ஆழமான பக்தி பிணைப்பை உன் குலதெய்வம் மிக நன்றாகவே அறியும். நீ எத்தனை உரிமையாக என் சன்னதியில் வந்து கண்ணீர் வடிக்கிறாய், கோபப்படுகிறாய், என்னோடு சண்டையிடுகிறாய் என்பதையெல்லாம் அந்த தெய்வம் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறது. உன்னுடைய ஒவ்வொரு அசைவிலும் உன்னுடைய ஒவ்வொரு மூச்சிலும் இந்த சிவபெருமானின் நாமம் இருப்பதை அறிந்துதான் என் வார்த்தைகள் மூலமாகச் சொன்னால் அது உன்னை ஆழமாகச் சென்றடையும் என்று உன் குலதெய்வம் முடிவெடுத்திருக்கிறது. அவர்கள் எடுத்த முடிவு முற்றிலும் சரியானதே. ஏனென்றால் உன் குலதெய்வம் கொடுத்தனுப்பிய செய்திகளோடு இந்த ஈசனின் அருளாசியும் ஒன்றிணைந்து உன் செவிகளை வந்தடையும் போது உன் வாழ்வில் இதுவரை இருந்த தடைகள் அனைத்தும் சுக்குநூறாக உடைந்து சிதறப்போகிறது. என் அன்பு பிள்ளையே, உன் குலதெய்வம் என்னிடம் உன் நிலைமையை கூறி பேசியபோது அந்த தெய்வத்தின் கண்களிலேயே கண்ணீர் வழிந்தது. தெய்வத்திற்கே கண்ணீரா என்று நீ திகைக்கலாம். ஆம் குழந்தையே, ஒரு தாய்க்கு தன் பிள்ளைப்படும் வேதனையை பார்த்து எப்படி தாங்கிக் கொள்ள முடியுமோ அப்படித்தான் உன் குலதெய்வமும் தவித்து துடிக்கிறது. உன்னைச் சுற்றியுள்ள மனிதர்கள் எத்தனை கொடூரமாக உன்னை தூற்றி பேசுகிறார்கள், அநியாயமாக உன் மனதை காயப்படுத்துகிறார்கள் என்பதை நினைத்து அந்த தெய்வம் கலங்கி நிற்கிறது. இரக்கமே இல்லாமல் உன்னை வார்த்தைகளால் வதம் செய்தவர்களை பார்த்து உன் குலதெய்வம் இப்போது பெருங்கோபம் கொண்டிருக்கிறது. இத்தனை நாட்களாக பொறுமை காத்தது போதும், என் பிள்ளையை கண்ணீர் சிந்த வைத்தவர்களுக்கு தகுந்த பாடம் புகட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று மாபெரும் தண்டனையை கொடுக்க தயாராகிவிட்டது. நீயோ எதை பற்றியும் முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் உன்னை சுற்றியிருப்பவர்கள் சொல்லும் அரைகுறையான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு அவசரமாக தவறான முடிவுகளை எடுத்து உனக்கு நீயே தீங்கிழைத்துக் கொள்கிறாய். அதனால்தான் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் நிதானமாகச் சிந்திக்காமல் இனி எடுக்கக்கூடாது என்று உன் குலதெய்வம் அழுத்தம் திருத்தமாக உன்னிடம் சொல்லச் சொன்னது. உன் வாழ்க்கையில் இதுநாள் வரை நீ சந்தித்த சறுக்கல்கள் எல்லாம், நீ தனிமையில் அனுபவித்த மரண வழிகள் எல்லாம் முற்றுப்பெறும் காலம் நெருங்கிவிட்டது. இரவு பகலாக உன் மனதிற்குள்ளும் வெளியிலும் நடந்து கொண்டிருக்கும் அந்த மாபெரும் போராட்டத்திற்கு ஒரு நிரந்தர தீர்வை தர கைலாயமும் உன் குலதெய்வத்தின் சன்னதியும் ஒன்றிணைந்து செயல்படத் தொடங்கிவிட்டன. நீ ஒன்றை மட்டும் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் என் செல்லப்பிள்ளையே. இந்த அகிலத்தையே ஆளும் சிவபெருமானாகிய என்னை நீ வணங்க மறந்துவிட்டாலும் பரவாயில்லை. ஆனால் உன்னை படைத்துக் காக்கும் உன் குலதெய்வத்தை நீ ஒரு நாளும் மறக்கக்கூடாது. உனக்கு ஒரு ஆபத்து என்றால் கைலாயத்திலிருந்து நான் இறங்கி வருவதற்கு முன்பாகவே கண் இமைக்கும் நேரத்தில் உன் முன்னே வந்து கவசமாக நின்று உன்னை காப்பது உன்னுடைய குலதெய்வம்தான். எப்பேற்பட்ட பாதாளத்தில் நீ விழுந்தாலும் அங்கிருந்து உன்னை கைதூக்கி விடுவது அந்த தெய்வமே. அப்படிப்பட்ட உன் குலதெய்வத்தின் ஆலயத்திற்குச் செல்வதையே நீ சமீப காலமாக தவிர்த்து வருகிறாய். சிறு சிறு கஷ்டங்கள் வந்தவுடனே கோபப்பட்டுக் கொண்டு அந்த தெய்வத்தை தேடிப்போவதையே நிறுத்திவிட்டாய். இது எவ்வளவு பெரிய தவறு என்று நீ சிந்தித்துப்பார். உனக்கு எப்பொழுதெல்லாம் மனக்குழப்பம் வருகிறதோ, எப்பொழுதெல்லாம் தனிமை உன்னை வாட்டுகிறதோ, அப்பொழுதெல்லாம் எந்த வேலையாக இருந்தாலும் அதனை தள்ளி வைத்துவிட்டு முதலில் உன் குலதெய்வத்தின் ஆலயத்திற்குச் சென்று வா. அங்கு நீ வைக்கும் ஒவ்வொரு அடியும் உன் வாழ்வில் உள்ள 1000 தடைகளை உடைத்தெறியும். நீ யாரிடத்தில் எவ்வளவு உண்மையான அன்பை கொட்டினாலும் கடைசியில் உனக்கு மிஞ்சுவது என்னவோ தனிமையும் கடுமையான வார்த்தைகளும் நெஞ்சை பிளக்கும் ஏமாற்றங்களும் மட்டும்தானே. எந்த காரணமும் இல்லாமல் உன்னை ஏன் இவர்கள் இப்படி வஞ்சிக்கிறார்கள் என்று பல இரவுகள் நீ தூங்காமல் அழுது புரண்டிருக்கிறாய். உன்னுடைய தூய்மையான குணத்தையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் பார்த்து உன்னுடன் இருப்பவர்களே உள்ளூர பொறாமை தீயில் எரிந்து கொண்டிருக்கிறார்கள். நீ யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காதவன் என்பதை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு உன்னை மிக கேவலமாக அவமானப்படுத்தியிருக்கிறார்கள். அந்த வலியை தாங்க முடியாமல் ஈசனான என்னிடமும் உன் குலதெய்வத்திடமும் நீ கதறி அழுதாய் அல்லவா? உன் கண்ணீருக்கான கணக்கை தீர்க்கும் நேரம் வந்துவிட்டது என் குழந்தையே. யார் யாரெல்லாம் உன்னை அவசபையாக பேசினார்களோ, யார் யாரெல்லாம் உன் முதுகுக்குப் பின்னால் குழப்பரித்தார்களோ அவர்கள் அனைவரும் வெகு சீக்கிரத்தில் நீ இருக்கும் இடம் தேடி வந்து உன் காலடியில் விழுந்து மன்னிப்பு கேட்கும் ஒரு சூழ்நிலையை உன் குலதெய்வம் உருவாக்கப் போகிறது. தன்னுடைய பிள்ளைக்கு கெடுதல் நினைத்தவர்களுக்கு அந்த தெய்வம் கொடுக்கப் போகும் தண்டனை மிக கொடூரமானதாக இருக்கும். இனிமேல் அவர்கள் கனவில் கூட உனக்கு தீங்கு நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு மாபெரும் பாடம் புகட்டப்படப் போகிறது. உன் வாழ்க்கையில் நீ இழந்த நிம்மதியையும் செல்வத்தையும் உறவுகளையும் மீண்டும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க உன் குலதெய்வமும் இந்த ஈசனும் முழுமையாக தயாராகிவிட்டோம். இனி உன் பாதையில் எந்த இருளும் இல்லை. உனக்காக ஒரு புதிய வெளிச்சம் திறக்கப்படப் போகிறது.
ஆனால் அதை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள உனக்குள் இருக்கும் அவநம்பிக்கை அனைத்தையும் இந்த நொடியே அடியோடு தூக்கி எறிய வேண்டும். ஈசன் வாக்கு ஒருபோதும் பொய்க்காது என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையோடு அடுத்து நான் உனக்குச் சொல்லப்போகும் மிக முக்கியமான அந்த சூட்ச்ம பரிகாரத்தை கேட்க உன் மனதை முழுமையாக தயார்படுத்திக்கொள். என் அன்பு பிள்ளையே, பல பிறவிகளாக தொடரும் உன்னுடைய ஆழமான பக்தியும் என் மீது நீ வைத்திருக்கும் களங்கமில்லாத தூய அன்பும்தான் இன்று இந்த கைலைநாதனை உன் முன்னே வந்து நிற்கச் செய்திருக்கிறது. நீ அமைதியாக அமர்ந்து ஒருமுறை உன் மனதிற்குள் சிந்தித்துப் பார். இந்த சர்வ வியாபியான பரமேஸ்வரன் எப்படி உன் வாழ்க்கைக்குள் நுழைந்தேன்? உன்னோடு எப்படி தினமும் பேசிக் கொண்டிருக்கிறேன்? இதற்கெல்லாம் காரணம் உன் உள்ளத்தில் எனக்காக நீ கட்டியிருக்கும் அந்த சிறிய அழகான தூய்மையான பக்தி பீடம்தான். நீ என் மீது எந்த அளவிற்கு உயிரான அன்பு வைத்திருக்கிறாய் என்பதை இந்த அகிலம் முழுமையாக உணர்ந்துவிட்டது. அப்படி என் மேலேயே முழு மூச்சாக இருக்கக்கூடிய என் செல்லக் குழந்தைக்கு உன்னுடைய நியாயமான வேண்டுதல்களை எல்லாம் நான் நிறைவேற்றித் தராமல் இடையில் விட்டு போய்விடுவேனா என்ன? என் சன்னதியில் நீ மனமுருகிக் கேட்ட வேண்டுதல்களை எல்லாம் நான் நிச்சயமாக 100% நிறைவேற்றிக் கொடுக்கத்தான் போகிறேன். தீராத கஷ்டங்களுக்கு ஒரு நல்ல தீர்வினை கேட்டாய். உன்னை அநியாயமாக காயப்படுத்தியவர்களுக்கான தகுந்த தண்டனையை கேட்டாய். உன்னோடு உடன் இருந்து கொண்டே உனக்கு துரோகங்களை செய்தவர்களுக்கான ஒரு நல்ல பாடத்தினை கேட்டாய். இவை எல்லாவற்றையும் நான் என் திருக்கரங்களால் உனக்கு கண்டிப்பாக நிறைவேற்றிக் கொடுக்கத்தான் போகிறேன். இனி உன்னுடைய வாழ்க்கை நீ ஆசைப்பட்டபடியே மிக நிம்மதியாக சந்தோஷமாக அமையப் போகிறது. தன் ஆசை குழந்தையின் எண்ணங்களையெல்லாம் தடையின்றி நிறைவேற்றுவதுதானே இந்த கையிலை அப்பனுடைய முதல் கடமை. நீ இப்பொழுது என்ன மனநிலையில் எந்த துன்பத்தில் இருந்தாலும் அதிலிருந்து உன்னை முழுமையாக மீட்டு வெளியே கொண்டு வர வேண்டியது இந்த ஈசனுடைய முழு பொறுப்பாகும். உன் வாழ்க்கையில் நீ ஒரு புதிய உறவை வரவேற்க முழுமையாக தயாராகிக் கொண்டிருக்கிறாய் என்பதையும் நான் உனக்கு முன்கூட்டியே பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்து விடுகிறேன். அது உனக்கு தெரிந்தவர்களாகவோ அல்லது இதுவரை அறிமுகமில்லாத தெரியாதவர்களாகவோ கூட இருக்கலாம். ஆனால் உன் வாழ்க்கையில் ஒரு வசந்தம் போல புதிய உறவு ஒன்று வரப்போவது மட்டும் முற்றிலும் நிச்சயம். நல்ல உண்மையான உறவுகள் என்னிடத்தில் இல்லை. ஆபத்துக்கு உதவும் நல்ல நண்பர்கள் இல்லை. யாரிடத்தில் உண்மையான அன்பு இருக்கிறது, யாரை நம்புவது என்றே தெரியாமல் நீ பலமுறை மனம் குழம்பிப் போய் செய்வதறியாது நின்றிருந்தாயல்லவா? உன்னுடைய தற்போதைய தேவைக்கேற்ப எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத உண்மையான அன்பினை உன்னிடத்தில் மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த துணையை உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி நான் செய்யப் போகின்றேன். இது மட்டுமல்லாமல் நீ செய்யப்போகின்ற புதிய தொழில் அல்லது ஏற்கனவே நீ நடத்திக் கொண்டிருக்கின்ற தொழிலில் மாபெரும் முன்னேற்றமடையவும் அங்கே மிக நல்ல நேர்மறையான சூழ்நிலைகள் அமோகமாக அமையவும் இந்த ஈசன் வழிவகை செய்யப் போகிறேன். ஆனால் என் தங்கப்பிள்ளையே, நீ மனமுருகி கேட்ட அந்த வாழ்க்கையை உனக்கு முழுமையாக கொடுக்க நான் முடிவு செய்திருந்தாலும் இதற்காக நீ ஒரு சிறு காரியத்தை எனக்காக உன் கையிலை அப்பனுக்காகச் செய்ய வேண்டியிருக்கிறது. அகிலம் காக்கும் உன் அப்பன் சொல்வதை நீ முழு கவனமாக அணுவளவும் சிதறாமல் கேட்க வேண்டும். முதலில் நீ மலை போன்ற தைரியமாக இருக்க வேண்டும். இனி உன் கண்களில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட சிந்தக்கூடாது. மனதளவில் முழுவதுமாக உடைந்து கண்ணாடி போல சுக்குநூறாக நொறுங்கிப் போயிருக்கிறாய் என்பதை நான் அறிவேன். எந்நேரமும் அப்பனே, என் வாழ்க்கை இனி மாறாதா? என் வாழ்க்கையில் எந்த ஒரு நல்லதே நடக்காதா? எந்த ஒரு பிடிமானமும் இல்லாமல் மரணவலியோடு தனிமையில் கிடக்கிறேனே என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய். இனி அப்படி உன்னுடைய நாவினால் நீ ஒருபோதும் சொல்லவே கூடாது. இந்த பிரபஞ்சத்தில் ஓங்காரமாக திகழும் ஈசன் நான் சொல்கிறேன். வார்த்தைகளுக்கு உயிர் இருக்கிறது என்பதை புரிந்து கொள். நீ உன் வாயால் என்ன சொல்கிறாயோ அதுதான் உன்னுடைய வாழ்க்கையிலும் மறுபடியும் மறுபடியும் நடக்கும். இனி ஒருபோதும் உன்னை பற்றியோ உன் வாழ்க்கையைப் பற்றியோ நீ எதிர்மறையாக நினைக்கக்கூடாது. முதலில் இதுபோன்று அவன் நம்பிக்கையோடு புலம்புவதை அடியோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும். இன்றைய நன்னாளிலிருந்து நீ ஒரு உறுதியான முடிவை உன் மனதிற்குள் எடுத்துக்கொள். கைலாயத்தில் வீற்றிருக்கும் இந்த ஈசன் உனக்கு இதனை ஒரு சத்திய வாக்காகவே சொல்கிறேன். இன்றைய தினத்திலிருந்து எண்ணீச் சரியாக 7 நாட்களுக்கு அதிகாலையிலோ அல்லது மாலை நேரத்திலோ எனக்காக தீபமேற்றி என்னை நீ வழிபடும் பொழுது நீ இதை உன்னுடைய நாவினால் என்னவென்று சொல்கிறாயோ அதை உனக்கு அந்த 7 நாட்களுக்குள்ளாகவே நான் எந்த தடையுமின்றி நடத்தி கொடுப்பேன் என்பதை நீ முழுமையாக நம்ப வேண்டும். எனக்கு இது நடக்காது, எனக்கு இது கிடைக்காது, என் வாழ்க்கை இருளில் சென்றுவிட்டது, எனக்கு எப்பொழுதும் ஏமாற்றம் மட்டும்தான் கிடைக்கும் என்று நீ தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தால் உனக்கு திரும்ப திரும்ப அந்த எதிர்மறையான விஷயங்கள்தான் நடக்கும். அதையே நீ மாற்றி மங்களகரமாகச் சொல்ல பழக வேண்டும். என் வாழ்க்கை இனிமேல் மிக உயரமாகச் செல்லப்போகிறது. என் வாழ்க்கை மாபெரும் வெற்றியாக மாறப்போகிறது. என் வாழ்க்கை அளவற்ற மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறது. என்னை வாட்டும் கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகிறது. என் இல்லத்தில் செல்வம் குறையாமல் பெருகப் போகிறது. என்னிடம் பேசாத உறவுகள் எல்லாம் தங்கள் தவற்றை உணர்ந்து தாங்களாகவே வந்து பேசப் போகிறார்கள் என்று நீ முழுமையாக நம்பி பேச வேண்டும். உன்னால் வாய்விட்டு பேச முடியவில்லை என்றாலும் மனதால் நீ இப்படித்தான் நல்லதையே நினைத்து சந்தோஷப்பட வேண்டும். நீ எனக்காக தீபம் ஏற்றி வழிபடும்போது நான் நன்றாக வாழப்போகிறேன், எனக்கு நிம்மதி கிடைக்கப் போகிறது என்று உன் கண்களில் நீரை வரவழைத்து அழுது கொண்டு ஒருபோதும் சொல்லக்கூடாது. நீ சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் முழுமையான சந்தோஷ மனதோடு சொல்ல வேண்டும். உன் முகத்தில் ஒரு அழகான புன்னகையோடு அந்த ஒரு நல்ல விஷயத்தை நினைத்து
நீ ஆசைப்பட்டது உன் கைகளில் கிடைத்துவிட்டால் நீ எப்படி துள்ளிச் சந்தோஷப்படுவாயோ அப்படியே சந்தோஷப்பட்டுத்தான் நீ அதை பிரபஞ்சத்திடம் சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் உன்னுடைய மனக்குழப்பங்கள் எல்லாம் உன்னை விட்டு முதலில் விலகும். உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு நிரந்தரமாக விலகிச் சென்றுவிடும். உன்னுடைய மனது ஒரு தெளிந்த நீரோடை போல அமைதியாக இருக்கும் பொழுது மட்டுமே நீ இதனைச் செய்ய வேண்டும். அப்படி நீ உண்மையாகச் செய்தால் இவை அனைத்தும் உனக்கு உடனடியாக தாமதமின்றி கிடைக்கும். இந்த ஈசனாகிய நான் என்னதான் உன் கண்ணெதிரே உனக்கு தேவையான அனைத்தையும் கொண்டு வந்து கொடுத்தாலும் நீ எப்பொழுதும் அழுது கொண்டும் வீணாக கவலைப்பட்டு கொண்டும் இருந்தால் நான் கொடுக்கக்கூடிய அந்த பொன்னான விஷயத்தை உன்னால் எப்படிச் சரியாக பாதுகாக்க முடியும்? உன்னுடைய எதிர்கால நன்மைக்காகவும் உன்னுடைய தூய்மையான கண்ணீருக்காகவும் இந்த அகிலத்தையே தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் உன் அப்பன் காத்திருக்கிறேன். நீ என்னை முழுமையாக நம்பு. நான் உனக்காக உதவி செய்ய உன்னை அரவணைக்க நிச்சயமாக வருவேன். எனக்காக தினமும் உன் இல்லத்தில் சிறு அகல் தீபத்தை ஏற்றி வைத்து நீ வழிபடும் அந்த தூய்மையான நல்ல உள்ளத்திற்காகத்தான் நான் உன் உற்ற உறவாக இருந்து ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்றேன். அண்டமே பிளந்தாலும் கண்டிப்பாக உனக்காக நான் வருவேன். என் தங்கப்பிள்ளையே, உன் அப்பன் சொல்வதைச் செய்ய இப்போது முழுமையாக தயாராகிவிட்டாயா? இன்றிலிருந்து நீ உன்னுடைய புதிய நம்பிக்கையான பயணத்தை தொடங்கிவிடு. அப்படி தொடங்கிச் சரியாக 7 நாட்களுக்கு இந்த ஈசனுக்கு நீ தவறாமல் அகல் தீபத்தை ஏற்றி மாலை நேரங்களில் ஆழமான வழிபாடு செய்ய வேண்டும். இந்த வழிபாட்டில் எவரும் அறியாத ஒரு மிக முக்கியமான சூக்ஷ்மம் மறைந்திருக்கிறது. அகிலம் காக்கும் உன் ஈசன் சொல்கிறேன், மிக கவனமாக கேள். நீ தீபம் ஏற்றும் பொழுது உன்னுடைய இல்லத்திற்கு வெளியே வாசல்படியில் அகல் தீபத்தை ஏற்றி வைத்த பிறகுதான் நீ உன் இல்லத்தின் உள்ளே பூஜை அறையில் எனக்கான தீபத்தை ஏற்ற வேண்டும். ஏனென்றால் இந்த கையிலை அப்பன் உன்னுடைய இல்லத்தை எந்த ஒரு துஷ்ட சக்தியும் கண்ணுக்குத் தெரியாத எதிர்மறை ஆற்றலும் நெருங்காதவாறு வாசலில் நின்று காவல் காத்துக் கொண்டிருக்கிறேன். எப்பொழுதும் உன் வாசலில் அரணாக நிற்கும் என்னை நீ உன்னுடைய இல்லத்தின் உள்ளே அழைக்க வேண்டுமென்றால் வெளியே இருக்கும் என்னை நோக்கி கற்பூர தீப ஆரத்தி ஆட்டி, உள்ளே வா அப்பனே, என் ஈசனே, என் பின்னால் வாருங்கள். என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீராத பிரச்சனைகளையெல்லாம் வேரோடு சாய்த்து தீர்த்து வையுங்கள் என்று முழு உரிமையோடு நீ என்னை அழைக்க வேண்டும். இப்படி மிகவும் ஆழமாக நீ என்னை வழிபட வேண்டும். உன் இல்லத்தின் வாசலில் இருந்து என்னை வரவழைத்து உனக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருக்கிறதோ, உனக்கு என்னென்ன வலிகள் இருக்கிறதோ அதை அனைத்தையும் என்னிடத்திலே ஒரு குழந்தையைப் போல உரிமையோடு சொல்லி நீ என்னை உன் இல்லத்திற்குள் அழைத்து வர வேண்டும். அப்படி நீ முழுமையான பக்தியோடு செய்தாயானால் உன் வாழ்க்கை நீ நினைத்துப் பார்க்க முடியாத அளவிற்கு மிக உயரத்தில் செழித்து வளரும். உனக்கு மட்டற்ற சந்தோஷம் என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும். இனி வரும் ஒவ்வொரு தருணமும் உனக்கு மாபெரும் வெற்றிதான். என் அன்பு குழந்தையே, நான் உனக்குச் சொல்லும் இந்த சூக்ஷ்மமான விஷயங்கள் உனக்கு புரியவில்லை என்றாலோ அல்லது உன்னைச் சூழ்ந்திருக்கும் பெருந்துயரத்தால் ஏற்படும் மனக்குழப்பத்தால் உன்னால் அதைச் சரியாகச் செய்ய முடியவில்லை என்றாலோ நீ எதைப் பற்றியும் கவலைப்பட வேண்டாம். எதற்கும் கலங்காதே. நீ உன்னுடைய சாதாரண பிரார்த்தனைகளை மட்டும் எனக்காகச் செய்துவிடு. என்னிடம் மனமுருகி உன் நெஞ்சின் பாரத்தையெல்லாம் என் பாதங்களில் இறக்கி வைத்துவிட்டு பிரார்த்தனை செய்துவிடு. அப்போது நீ மனதிற்குள் நினைத்த அனைத்தையும் எந்த குறையுமின்றி நான் உனக்காக உன்னை தேடி வந்து கொடுத்து விடுவேன். ஆனால் ஒன்றை மட்டும் உன் மனதின் ஆழத்தில் கல்வெட்டைப் போல பதித்துக்கொள். அழுது கொண்டும் கண்ணீர் சிந்திக் கொண்டும் எந்த ஒரு சுப காரியத்தையும் இறை வழிபாட்டையும் நீ செய்யவே கூடாது. நீ செய்ய நினைக்கும் ஒவ்வொரு செயலையும் உன் கையிலை அப்பனை உன் அகமனதில் முழுமையாக நிறுத்திக் கொண்டு ஒரு மலையளவு தைரியமாகச் செய். என் தங்கப்பிள்ளையே, இதை மட்டும் நீ எனக்காக செய்துவிட்டால் போதும். உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் தடைகளையும் சுக்குநூறாக உடைத்து நான் தீர்த்து கொடுப்பேன். இனி உன் வாழ்க்கையில் எத்தனை மலை போன்ற கஷ்டங்கள் வந்தாலும், எத்தனை பெரும் துயரங்கள் உன்னைச் சூழ்ந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும், அனைத்தையும் அடித்து நொறுக்கி ஜெயித்து வரவும் தேவையான அத்தனை அபாரமான திறன்களையும் மன வலிமையையும் நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன். உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையையும் துணிச்சலையும் சிங்கத்தைப் போன்ற தைரியத்தையும் இந்த சிவபெருமான் நேரில் கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன். அது மட்டுமல்ல, நீ மிக முக்கியமான இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக் கொள்ள வேண்டும். அது என்னவென்று உனக்கு தெரியுமா? உன்னிடத்திலே புன்னகை, மௌனம் ஆகிய இரண்டையும் நீ எப்பொழுதும் நிரந்தரமாக வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் உலக வாழ்வில் வரும் பல கடுமையான பிரச்சினைகளை எல்லாம் எளிதாக கடந்து செல்வதற்கு இந்த இரண்டுமே உனக்கு பிரம்மாண்டமான ஆயுதங்களாக பயன்படப் போகிறது. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய முகத்தில் தவிழும் அந்த அழகான புன்னகை என்பது பல சிக்கலான பிரச்சினைகளை உனக்கு நொடிப்பொழுதில் தீர்த்து வைக்கும் வல்லமை கொண்டது. அதே சமயத்தில் உன்னுடைய ஆழமான மௌனம் என்பது பல வீணான பிரச்சினைகள் உன்னை தேடி மீண்டும் வராமல் இரும்பு கவசம் போல தடுத்து நிறுத்திவிடும். மிகச் சரியான இடத்தில் உன்னை அவமானப்படுத்த நினைப்பவர்கள் முன்னே நீ சாதாரணமாகச் சிரித்து விட்டாலே உனக்கு வரவிருந்த பல பெரும் பிரச்சனைகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போய்விடும். உன் முகத்தில் இருக்கின்ற அந்த அழகான அமைதியான புன்னகை உன்னை சுற்றியுள்ள ஒட்டுமொத்த எதிர்மறையான எண்ணங்களையும் சுட்டெரித்துவிடும். அதனால் எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் மிக எளிதில் முடிந்து விடுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை நீ சரியாக பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். பலருடைய வீணான வம்பு வார்த்தைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னுடைய மௌனமே மிகச் சிறந்த ஆயுதம்.
உன்னை சோதித்துப் பார்ப்பவர்களுக்கும் உன்னை தேவையில்லாமல் சீண்டி உன்னை கோபமடையச் செய்பவர்களுக்கும் பதிலடி கொடுக்க வார்த்தைகளை பயன்படுத்தாதே. இவை எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய இலக்கு என்னவோ, உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே முழு கவனத்துடன் செய்து கொண்டு அவர்களை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் மௌனமாக உதாசீனப்படுத்தி கடந்து சென்றுவிட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் தன் வலுவிழந்து தானாகவே அழிந்து சென்றுவிடும். அதனால் இந்த பிரம்மாண்டமான 2 ஆயுதங்களையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதே. என் செல்ல குழந்தையே, இந்த உலக வாழ்க்கையில் வெற்றியும் சரி தோல்வியும் சரி யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் எந்த ஒரு களங்கமும் இல்லாமல் மிக நன்றாக தர்மத்தின் வழியில் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ, நினைக்கின்றார்களோ, அவர்களுக்கு சோதனைகளும் போராட்டங்களும் மற்றவர்களை விட அதிகமாகத்தான் இருக்கும். அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் ஒரு மாபெரும் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட ஒரு சரித்திர வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது. உன்னுடைய இருண்ட கால போராட்டங்கள் எல்லாம் முற்று பெறப்போகிறது. நீ சிந்திய கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றும் வைரக்கற்களாக மாறி உன் பாதைகளை அலங்கரிக்கப் போகிறது. இனிமேல் நீ வெற்றியின் படிக்கட்டில் மிக வேகமாக ஏறப்போகின்றாய். ஒவ்வொரு படியையும் கம்பீரமாக கடந்து நீ உனக்கான மாபெரும் வெற்றியை அடையப் போகிறாய். என் அன்பு தங்கமே, சிகரத்தின் உச்சத்தில் உனக்காக ஒரு சிம்மாசனத்தை இந்த கைலைநாதன் செதுக்கிக் கொண்டிருக்கிறேன் என்பதை நீ அறிவாயா? நீ கடந்து வந்த பாதைகளை ஒருமுறை திரும்பிப்பார். முட்களும் கற்களும் நெருப்புச் சுனைகளும் நிறைந்த அந்த பாதையில் நீ சிந்திய ரத்தமும் வியர்வையும் கண்ணீரும் ஒருபோதும் வீணாகாது. உன்னை வீழ்த்த நினைத்தவர்கள் முன்னே, உன்னை ஏளனமாக பார்த்தவர்கள் முன்னே நீ கம்பீரமாக எழுந்து நிற்கப் போகும் அந்த சரித்திர தருணம் நெருங்கிவிட்டது. உன்னுடைய தர்மம் உன்னை காக்கும் கவசமாக மாறி உன்னை அரவணைக்கப் போகிறது. இதுவரை உன்னுடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ கண்ணீரோடு அலைந்து திரிந்தாயோ, எந்த உறவுகளுக்காகவெல்லாம் இரவும் பகலும் நீ ஏங்கித் தவித்தாயோ, எந்தெந்த அங்கீகாரங்கள் எல்லாம் உனக்கு கிடைக்காமல் தட்டிப் பறிக்கப்பட்டதோ, அவையெல்லாம் இனிமேல் உன்னை தேடி உன் பாதங்களை நாடி வரத்தான் போகிறது. பல காலமாக நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய எதிர்கால வாழ்க்கை இனி வசந்தமாக அமையப் போகிறது. இழந்தது அனைத்தையும் பல மடங்காக திருப்பிக் கொடுக்கும் காலச்சக்கரம் சுழலத் தொடங்கிவிட்டது. உன்னுடைய அந்த பழைய துன்பமான சூழ்நிலைகளையெல்லாம் அடியோடு மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய கையிலே அப்பனின் முழு பொறுப்பு என்பதை நீ உறுதியாக நினைவில் வைத்துக்கொள். நீ படும் ஒவ்வொரு சிறு அவமானமும் என் நெஞ்சில் ஈட்டியாக பாய்கிறது. என் பிள்ளையின் கண்களில் வழியும் நீரை பார்த்துக்கொண்டு இந்த ஈசனால் எப்படி சும்மா இருக்க முடியும்? உன்னைச் சுற்றியுள்ள தடங்கலான சூழ்நிலைகளையெல்லாம் வேரோடு சாய்த்துவிட்டு அசுரபலம் கொண்ட மாபெரும் பிரபஞ்ச சக்தியையும் நான் உனக்குள்ளே நிரந்தரமாக கொடுக்கப் போகிறேன். இனி நீ தொட்டதெல்லாம் துலங்கும். உன் பார்வைப்படும் இடமெல்லாம் மங்களம் பெருகும். நீ வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியை நோக்கியே செல்லும். நீ இனிமேல் எதை பார்த்தும் யாரை பார்த்தும் பயப்பட வேண்டியதில்லை. உனக்கு முன்னால் நடக்கும் சூழ்ச்சிகளை உடைத்தெறிய உனக்கு துணையாக, உன் நிழலாக இந்த கைலை அப்பன் எப்பொழுதும் உன்னோடு பயணித்துக் கொண்டிருக்கிறேன். உன் மனதிற்குள் இருக்கும் அந்த பயத்தை முதலில் தூக்கி எறி. எனக்கு யாரும் இல்லையே, நான் அனாதையாக நிற்கிறேனே என்ற அந்த எண்ணத்தை உன் அகமனதிலிருந்து அழித்துவிடு. அகிலத்தையே தன் ஒற்றை பார்வையில் அடக்கி ஆளும் இந்த சிவபெருமான் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எப்படி தனிமரமாவாய்? உன் ஒவ்வொரு மூச்சுக்காற்றிலும் என் நாமம் கலந்திருக்கிறது. நீ அழைக்கும் முன்பே ஓடோடி வந்து உன்னை காக்கும் தாயாக நான் இருக்கிறேன். என் அன்பு குழந்தைக்கு இந்த ஈசனின் பரிபூரண ஆசீர்வாதங்களும் எல்லையற்ற அன்பும் பாதுகாப்பான துணையும் என்றென்றைக்கும் எக்காலத்திலும் முழுமையாக கிடைத்துக் கொண்டே இருக்கும். எதற்கும் கலங்காதே, உன்னோடு நான் இருக்கிறேன். உன்னை நெருங்கும் எந்த ஒரு தீய சக்தியும், உன்னை வீழ்த்த நினைக்கும் எந்த ஒரு வஞ்சக எண்ணமும் என் திருநீற்றின் மகிமையால் சுட்டெரிக்கப்படும். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான். உன் மனதை ஒரு நிலைப்படுத்து. உனக்குள் இருக்கும் அந்த தூய்மையான இறைபக்தியை மட்டும் கெட்டியாக பிடித்துக்கொள். உன் இல்லத்தில் நீ ஏற்றும் அகல் விளக்கின் ஒளியில் இந்த கைலைநாதனின் திருமுகத்தை நீ தரிசிப்பாய். அந்த ஒளியின் பிரகாசம் உன் வாழ்க்கையின் இருளை நிரந்தரமாக அகற்றும். உன் குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த குழப்பங்களும் சச்சரவுகளும் நீங்கி அங்கே தெய்வ கடாட்சம் குடிகொள்ளப் போகிறது. மங்கள ஓசைகள் உன் இல்லத்தில் ஒலிக்கப் போகிறது. உன்னை நம்பி இருப்பவர்களுக்கும் சேர்த்து நீ ஒரு பெரிய ஆலமரமாக வளரப்போகிறாய். உன்னுடைய அந்த நிழலில் பலரும் இளைப்பாறும் அளவிற்கு உனக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை நான் வழங்கப் போகிறேன். உன் மனம் தளரக்கூடாது என்பதற்காகவே, உன்னை தட்டி எழுப்பவே ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து உன்னோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய இந்த வார்த்தைகள் உன் செவிகளில் நுழைந்து உன் ஆன்மாவை தட்டி எழுப்பிக் கொண்டிருப்பதை நீயே இப்போது உணர்வாய். உனக்குள் ஒரு புதிய தைரியம் பிறக்கப் போகிறது. இனிவரும் காலங்களில் நீ எடுக்கப் போகும் ஒவ்வொரு முடிவிலும் என் வழிகாட்டுதல் இருக்கும். நீ செல்லும் பாதையில் உள்ள தடைக்கற்களை எல்லாம் நான் படிக்கற்களாக மாற்றுவேன். உன்னுடைய உண்மையான பக்திக்கு கிடைக்கப் போகும் மிகப்பெரிய சன்மானம் இது. உன் முகத்தில் அந்த பழைய சந்தோஷ புன்னகையை நான் மீண்டும் பார்க்க வேண்டும். அதற்காகவே இந்த அண்ட சராசரங்களையும் தாண்டி உனக்காக நான் வந்திருக்கிறேன். உன்னுடைய அந்த புன்னகையை திருடியது யார் என்று இந்த ஈசனுக்கு தெரியாதா என்ன? என் கண்மணியே, இப்போது கூட நீ தனிமையில் மிக அதிகமாக அழுது கொண்டிருக்கிறாய்.
அதற்கு காரணம் என்னவென்றால் நீ உயிருக்கு உயிராக நம்பிய ஒரு நபரால் நீ அடைந்த கொடூரமான ஏமாற்றம்தான். இந்த வலியான ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இப்படிப்பட்ட தொடர் சோதனைகள் நடந்து கொண்டிருக்கிறது? இவர்களை எல்லாம் கண்மூடித்தனமாக நம்பி இவ்வளவு நாட்கள் வீணாக ஏமாந்து விட்டேனே என்று நீ தினமும் உனக்குள்ளே குமுறி புலம்புகிறாய். உன்னுடைய ஆரம்ப காலகட்டத்தில் உன்னுடைய வாழ்க்கை என்ற முழு பொறுப்பையும் அவரிடத்திலேதானே நீ முழுமையாக ஒப்படைத்தாய். அவரும் உன்னுடைய வாழ்க்கையை பொறுப்பாக கடைசி வரை பார்த்துக் கொள்வேன் என்று உன் காது குளிர அவ்வளவு அன்பான தேன் போன்ற வார்த்தைகளை பேசினாரே. ஆனால் இப்பொழுது அந்த உறவு உன்னிடத்திலே இல்லையே என்று நீ இரத்தக் கண்ணீர் வடிக்கிறாய். என் தங்கப்பிள்ளையின் இந்த மாபெரும் ஏமாற்றத்தை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாமலும் உயிரான உறவின் பிரிதலை ஒரு கணமும் ஏற்றுக்கொள்ள முடியாமலும் விடியும் ஒவ்வொரு நாளும் நீ மனதுக்குள் அழுது கொண்டிருக்கிறாயல்லவா? என் அன்பு பிள்ளையே, இதற்காக இந்த அப்பன் கைலாயத்தில் ஒரு தீர்க்கமான முடிவினை எடுத்துவிட்டேன். நீ முழுமையாக ஒரு உறவை ஆழமாக நேசித்து விட்டாய். அதனால்தான் குழந்தையைப் போல இப்பொழுதும் தவித்துக் கொண்டிருக்கிறாய். அந்த வலியைப் போக்க உனக்காக ஒரு சிறப்பான முடிவை நான் எடுத்துவிட்டேன். நீ என்னிடத்தில் எந்த வாழ்க்கையை மனமுருகிக் கேட்டாயோ அந்த வாழ்க்கையை உனக்கு முழுமையாக கொடுக்க நான் முடிவு செய்திருக்கிறேன். பல பிறவிகளாக தொடரும் உன்னுடைய கர்ம வினைகள் அனைத்தும் என் தரிசனத்தால் இன்று அடியோடு சுட்டெரிக்கப்பட்டுவிட்டன. உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகச்சிறந்த நல்ல செய்தி ஒரு முழுநாள் முடிவதற்குள் உன்னை நிச்சயமாக தேடி வரப்போகிறது. இது அகிலம் காக்கும் ஈசனின் சத்திய வாக்கு. ஆனால் இந்த பேரதிசயம் நடப்பதற்கு உன்னுடைய மனதிலே எள்ளளவும் சந்தேகம் இருக்கக்கூடாது. என் மேல் துளியளவும் நம்பிக்கை இல்லாமல் மனதிற்குள் அவநம்பிக்கை கொண்டு இந்த ஈசனின் வாக்கை கேட்டால் மட்டும் நம் கஷ்டமான வாழ்க்கை உடனே மாறிவிடுமா என்று அலட்சியமாக நினைப்பவர்களுக்கு அவர்கள் எண்ணம் போலவே அவர்களுடைய வாழ்க்கையும் அமையும். அவர்கள் நினைப்பது போலவே நடக்கும். ஆனால் என் பக்தர்களில் ஒரு சில தங்கப்பிள்ளைகள் என் மீது மிகவும் உண்மையான அன்பு கொண்டிருக்கிறார்கள். தூய நேசத்தை பொழிகிறார்கள். அவர்களுக்குத்தான் இந்த கைலை அப்பனின் முழுமையான வாக்கு என்பதை தெளிவாக தெரியப்படுத்துகிறேன். அப்படி என்னுடைய இந்த மாபெரும் வாக்கினை கேட்டு என்னையே முழுமையாகச் சரணடைந்திருக்கும் என் தங்கப்பிள்ளைகள் தங்களுடைய குரு காணிக்கையாக ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். ஓம் நம சிவாய, தென்னாடுடைய சிவனே போற்றி என்று எனக்காக ஒரு குறுஞ்செய்தியை முழுமையான நம்பிக்கையோடு நீ பதிவு செய்ய வேண்டும். எத்தனை தங்கப்பிள்ளைகள் அப்படி நம்பிக்கையோடு தங்கள் வேண்டுதலை பதிவு செய்கிறார்களோ அத்தனை பேருக்கும் இன்று இரவு அவர்கள் எனக்காக ஏற்றக்கூடிய அந்த புனிதமான தீபத்தின் ஒளியில் நான் நிச்சயமாக காட்சி கொடுப்பேன். உனக்குள் இருக்கும் இருளை அகற்றி ஞான ஒளியை ஏற்றுவேன். உன் கஷ்டங்களை நினைத்து நீ அழுது முடித்த காலங்கள் எல்லாம் மலையேறிவிட்டன. இனிமேல் உனக்கு துணையாக உன்னை வழிநடத்தும் ஒளியாக இந்த ஈசன் இருப்பேன். யார் உன்னை கைவிட்டாலும் யார் உன்னை உதாசீனப்படுத்தினாலும் உன்னை படைத்தவன் நான் உன்னை கைவிட மாட்டேன். உன் கண்ணீரை துடைக்க என் திருக்கரங்கள் எப்பொழுதும் நீண்டு கொண்டே இருக்கும். எந்த பிரபஞ்ச சக்தி உன்னை தடுக்க நினைத்தாலும் அதை அழித்து உனக்கான பாதையை நான் உருவாக்குவேன். உனக்கு தேவையான அத்தனையும் உன் கைகளிலே இந்த ஈசன் நேரில் கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன். அடுத்தடுத்து நடக்கப் போகும் நல்ல விஷயங்களை பார்த்து நீயே ஆனந்த கண்ணீர் வடிக்கப் போகிறாய். இந்த ஈசன் சொல்லுவது ஒன்று செய்வது ஒன்று என்று மனிதர்களைப் போல ஒருபோதும் நடந்து கொள்ள மாட்டேன். உன்னுடைய முழுமையான பக்தியைக் கண்டு கைலாயமே சிலிர்த்து நிற்கிறது. என் அன்பு தங்கமே, உன் அகமனதில் இதுவரை சூழ்ந்திருந்த அந்தகார இருள் மெல்ல மெல்ல விலகி அங்கே ஒரு மாபெரும் பிரகாசமான ஒளி தோன்றுவதை இப்போது என்னால் முழுமையாக உணர முடிகிறது. உன் நெஞ்சு கூட்டில் உறைந்திருந்த அந்த மரண பயமும் எதிர்காலத்தைப் பற்றிய தீராத கவலையும் இந்த நொடியில் பனித்துளி போல கரைந்து கொண்டிருக்கிறது. உன் ஆன்மாவின் ஆழத்தில் நீ ஏற்றி காத்த அந்த நம்பிக்கை தீபத்தின் வெப்பம் ஒட்டுமொத்த கைலாயத்தையும் குளிரச் செய்திருக்கிறது. இத்தனை காலங்களாக பல ஜென்மங்களாக நீ உன்னோடு சுமந்து வந்த கர்ம வினைகள் அனைத்தும் இந்த திருவாக்கை கேட்கும் இந்த புனிதமான நொடியில் என் காலடியில் முற்றிலுமாக பஸ்பமாகிவிட்டன என்பதை நீ முழுமையாக உணர்ந்து கொள். உன்னுடைய வேதனைகள் முற்றுப்பெறும் தருணம் வந்துவிட்டது. இனி என் வாழ்க்கையில் எதற்குமே வழியில்லையே, எல்லாம் முடிந்துவிட்டதே என்று நீ நினைத்த அந்த முட்டுச்சந்தில்தான் உனக்கான மாபெரும் ராஜபாட்டையை இந்த கைலைநாதன் புதிதாக அமைத்துக் கொடுத்திருக்கிறேன். எங்கு உனக்கு அவமானம் நடந்ததோ, எங்கு நீ தலைகுனிந்து நின்றாயோ அதே இடத்தில் உன்னை சிம்மாசனமிட்டு அமர வைக்கப் போகிறேன். உன்னை தூக்கி எறிந்தவர்கள், உன்னை ஏளனம் செய்தவர்கள், உன்னை காரணமில்லாமல் காயப்படுத்தியவர்கள் அனைவரும் உன் வளர்ச்சியைக் கண்டு மலைத்துப் போய் நிற்கப் போகிறார்கள். அவர்கள் செய்த துரோகங்களுக்கான பலனை உன் குலதெய்வம் அவர்களுக்கு தகுந்த பாடமாக புகட்டத் தொடங்கிவிட்டது. நீ யாருக்காகவும் பழிவாங்க துடிக்க வேண்டாம். உன் கைகளை நீ சுத்தமாக வைத்துக்கொள். உனக்கான நீதியை அகிலம் காக்கும் இந்த ஈசனும் உன் குலதெய்வமும் இணைந்து நிலைநாட்டத் தொடங்கிவிட்டோம். என் கண்ணின் மணியே, நீ எந்த உறவுக்காக இரவு பகலாக கண்ணீர் விட்டு துடித்தாயோ, எந்த உறவு உன்னை நிராதரவாக விட்டுவிட்டுச் சென்றதோ அந்த உறவின் மனதை மாற்றி உண்மையான அன்போடு மீண்டும் உன்னை தேடி வரச் செய்யும் மாபெரும் மாயையை நான் நிகழ்த்திக் கொண்டிருக்கிறேன். அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்று நீ இனி ஒருபோதும் கலங்க வேண்டாம். உன்னுடைய அன்பின் ஆழத்தையும் உன்னுடைய தூய்மையான மனதையும் அவர்கள் முழுமையாக உணர்ந்து தங்கள் தவற்றை எண்ணி வருந்தி உன்னிடமே சரணடையும் காலம் நெருங்கிவிட்டது. உன் இல்லத்தில் மீண்டும் மங்கள ஓசைகள் ஒலிக்கப் போகிறது. உன்னுடைய கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றும் இனி ஆனந்த கண்ணீராக மட்டுமே உருமாறும்.
நீ கேட்ட செல்வமும் நீ தேடிய நிம்மதியும் நீ ஆசைப்பட்ட அந்த அழகான வாழ்க்கையும் உனக்காக காத்திருக்கிறது. ஆனால் இவை அனைத்தையும் நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள உன் மனதில் ஒரு சிறு சஞ்சலத்தை கூட நீ இனி அனுமதிக்கக்கூடாது. ஈசன் வந்துவிட்டார், என் கஷ்டங்கள் தீர்ந்துவிட்டன என்ற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை மட்டும் நீ இரும்பு கவசம் போல அணிந்து கொள். உனக்கு துணையாக, உன்னை வழிநடத்தும் ஒளியாக உன் ஒவ்வொரு அடியிலும் உன்னோடு நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். நீ வேலை செய்யும் இடமாக இருந்தாலும் சரி, நீ தொழில் செய்யும் இடமாக இருந்தாலும் சரி, அங்கே உனக்கு இருந்த அத்தனை தடைகளையும் கண்ணுக்குத் தெரியாத எதிர்ப்புகளையும் என் தீசூலம் கொண்டு வேரோடு சாய்த்துவிட்டேன். இனி நீ எதைத் தொட்டாலும் அது மாபெரும் வெற்றியாகவே மாறும். உன்னுடைய திறமைகளை இந்த உலகம் வாய்ப்பிழந்து பார்க்கப் போகிறது. என் செல்ல குழந்தையே, நீ பல நேரங்களில் தனிமையில் அமர்ந்து, அப்பனே சிவனே, என்னை ஏன் இப்படிச் சோதிக்கிறாய், எனக்கு மட்டும் ஏன் இத்தனை வலிகள் என்று கேட்டிருக்கிறாய் அல்லவா? ஒரு தாயானவள் தன் குழந்தைக்கு நோய் வந்தவுடன் கசப்பான மருந்தை கொடுப்பது அந்த குழந்தையை துன்புறுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல, அதனை குணப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான். உனக்கு நான் கொடுத்த வலிகளும் சோதனைகளும் உன்னை அழிப்பதற்காக அல்ல, இந்த உலகத்தின் மாயைகளில் இருந்தும் போலி மனிதர்களிடம் இருந்தும் உன்னை காப்பாற்றி உன்னை ஒரு வைரம் போல பட்டை தீட்டுவதற்காகவே. இப்போது நீ முழுமையாக பக்குவப்பட்டு விட்டாய். உன் மனம் ஒரு தெளிந்த நீரோடையைப் போல மாறிவிட்டது. இனி உன்னை எந்த ஒரு துயரமும் அண்டவிடாமல் பாதுகாக்க கைலாயத்தின் பனிப்போர்வையை விலக்கிவிட்டு உன் இல்லத்தின் வாசலில் நான் நிரந்தரமாக காவல் தெய்வமாக குடிபுகுந்து விட்டேன். காலையில் நீ கண் விழிக்கும்போது உன் தலையை கோதி எழுப்புவதும் நான்தான். இரவில் நீ உறங்கச் செல்லும்போது உனக்கு தாலாட்டு பாடி உறங்க வைப்பதும் நான்தான். நீ தனியாக இல்லை என் தங்கமே. இந்த அண்ட சராசரங்களையும் ஆளும் பரம்பொருள் உன்னோடு இரண்டர கலந்துவிட்டேன். உன்னுடைய எண்ணங்கள் தூய்மையாக இருக்கின்றன, உன்னுடைய பக்தி ஆழமாக இருக்கிறது. இந்த இரண்டுமே உனக்கான மாபெரும் வெற்றியை தேடித்தரும். நான் உனக்கு கொடுத்த அந்த 7 நாட்களுக்கான வாக்குறுதியை நினைவில் வைத்துக்கொள். அதிகாலையிலும் மாலை நேரத்திலும் உன் இல்லத்தில் எனக்காக தீபம் ஏற்றி முகத்தில் புன்னகையோடு முழுமையான நேர்மறை எண்ணங்களோடு என்னிடம் உன் ஆசைகளை கேள். என் வாழ்க்கை மாறிவிட்டது, நான் அளவற்ற சந்தோஷத்தில் இருக்கிறேன் என்று பிரபஞ்சத்திடம் ஆணித்தரமாகச் சொல். நீ சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் மந்திரமாக மாறி உன் வாழ்க்கையைச் செதுக்கப் போகிறது. அழுது கொண்டும் புலம்பிக் கொண்டும் இனி ஒரு கணத்தைக் கூட நீ வீணாக்கக்கூடாது. உன் மனதிற்குள் இருக்கும் அந்த பயத்தை அடியோடு தூக்கி எறி. உனக்காக நான் இருக்கிறேன், உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்ற என் சத்திய வாக்கை உன் நெஞ்சில் ஆழமாக பதிய வைத்துக்கொள். உன் குடும்பத்தில் இதுநாள் வரை இருந்த மனக்கசப்புகள் அனைத்தும் நீங்கி அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு பெரிய சுபகாரியத்தை மிக விமரிசையாக நடத்தப் போகிறீர்கள். தடைப்பட்டு போன காரியங்கள் எல்லாம் இனி எவ்வித தடையுமின்றி நிறைவேறும். உன் குலதெய்வத்தின் அருளும் இந்த கைலைநாதனின் பரிபூரண ஆசீர்வாதமும் உனக்கு கவசமாக என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உன்னை படைத்தவன் நான், உன்னை எப்படி உச்சத்தில் கொண்டு போய் வைக்க வேண்டுமென்று எனக்கு நன்றாகவே தெரியும். எல்லாவற்றையும் என் பாதங்களில் இறக்கி வைத்துவிட்டு மலை போன்ற தைரியத்தோடு உன் அடுத்த கட்ட பயணத்தை தொடங்கு. உனக்கான பொற்காலம் தொடங்கிவிட்டது. எதற்கும் கலங்காதே, உன்னோடு நான் எப்பொழுதும் இருக்கிறேன். ஓம் நம சிவாய. ஈசனின் இந்த திருவாக்கு உன்னை தொடர்ந்து வந்து சேரவும், நாள்தோறும் இறைவனின் வழிகாட்டுதல்களைப் பெற்று துன்பங்களை வெல்லவும் நமது சிவனை துணை குடும்பத்தில் நீ உன்னை முழுமையாக இணைத்துக்கொள். உன்னைப் போலவே துன்பத்தில் தவிக்கும் மற்றவர்களுக்கும் இந்த சிவபெருமானின் செய்தியை பகிர்ந்து அவர்கள் வாழ்விலும் நீ ஒளியேற்று. ஈசனின் அருள் என்றும் உன்னோடு.